ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான டேஸ்ட்டில் கார கொழுக்கட்டையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்னி ரெசிபியும் தான் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாயில் உள்ள விதைகளெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வறுபட்ட உடனே இதில் துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க. ஒரு கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் தான் இருக்கும். அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த கப்பால் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம அரிசி மாவு எந்த கப்பால் அளக்க போகிறோமோ அந்த கப்பால் தான் தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்க போகிறேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இதில் சேர்க்கணும். 1 கப் அரிசி மாவு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கட்டிகள் எதுவுமே சேராத மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் மாவு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிரும். நல்லா இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு அப்படியே மாற்றிடுங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசையணும். இதில் இருக்க காஞ்ச மிளகாவெல்லாம் தனியாக எடுத்துருங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது காஞ்ச மிளகா கடிபட்டுரும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நமக்கு பிடிச்சமான சேஃபில் இதை உருட்டிக்கிட வேண்டியதான். நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை சேஃபில் பாதி, கொஞ்சமாக உருண்டை சேஃப்லேயும் உருட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை சேஃபில் கூட உருட்டிக்கலாம். இப்போ நான் பாதி இது அந்த மாதிரி கொழுக்கட்டை சேஃபில் உருட்டிட்டு இதை நல்லா உருண்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சேஃப்க்கு உருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான சேஃபுக்கு உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி ரெடியாக வச்சாச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி சூடானதுக்கப்புறம் இட்லி பிளேட்டுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். 8 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நம்ம சுடுதண்ணிலாம் ஊற்றி இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி கிளறினதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு 4 தக்காளி, பழுத்த தக்காளியாக 4 தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அலசின தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். சட்னி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொதிக்கும் போது தெரிக்கும். அதனால் நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைனா வெளியில் ஃபுல்லாக தெரிச்சு வரும். இந்த மாதிரி மூடி போட்டோம் அப்படின்னா தெரிக்காமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த பச்சை வாசனை எல்லாமே போனால் தான் இந்த சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. பச்சை வாசனை எல்லாமே போய் சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கார கொழுக்கட்டைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கொழுக்கட்டை ரெசிபியும் அதிக நேரம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கொழுக்கட்டையும் சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஈவினிங் டைமில் இதை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நைட்டு டின்னர் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.